அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் ஹமீத் லெப்பகுடி காட்டில இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, அஜ்மீர் தர்காவுக்கு ஆபத்து எப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அது மாதிரி காவிகளால் சங்கிகளால் அஜ்மீர் தர்காவுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஒரு முஸ்லீம் எப்படி பார்க்க வேண்டும்? தர்கா என்பது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது, அது இடிக்கப்பட வேண்டியது. ஆனா பள்ளிவாசலுக்கு நம்ம போராடின மாதிரி இதற்கு நம்ம போராட வேண்டுமா, இதற்காக குரல் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது பொதுவாக அந்த தர்கா தலங்களை பொறுத்தளவுக்கு தர்கா தலங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது இடிக்கப்பட வேண்டியதுதான், அது இல்லாமலாக்கப்பட வேண்டியதுதான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள், நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் என்றால் அந்த சங்கிகள், RSS இந்த மாதிரியான வகைராக்கள் அவங்க என்ன பார்வையில பாக்குறாங்க அப்படின்னா, இது முஸ்லீமுக்கு சொந்தமானது தான், இது முஸ்லீமுக்கு உரியது, முஸ்லீமுக்கு சொந்தமானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்கன்னா, பல தர்காக்கள், பல பள்ளிவாசல்கள் இது எல்லாம் என்ன செய்யறாங்க, குறிவைத்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதை நம்ம அவர்களுக்கு விடக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்து இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது, இறந்து போனவர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, சக்தியும் கிடையாது, எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களை வழிபடக்கூடாது, அவர்கள் பேர்ல தர்காக்கள் கட்டக்கூடாது அப்படிங்கறது எல்லாம் நம்ம சொல்லி அது இடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிரச்சாரம் பண்ணுவது என்பது வேற. ஆனா நமக்கு சொந்தமான முஸ்லிம் என்ற அடிப்படையில் தான் அவங்க செய்யறாங்க. இதை அவங்க ஒரு மற்ற மதத்தவர்களாக இருந்தாலும் கை வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப முஸ்லீம் என்பதற்காக, முஸ்லீம்களுடைய ப்ராப்பர்ட்டி என்பதற்காக, முஸ்லீமுக்கு வருமானம் வருவது என்பதற்காக இவங்க இந்த தர்காவில் என்ன செய்யறாங்க, கை வைக்க போறாங்க. இன்றைக்கு தர்கால கை வைக்கிறாங்கன்னு நம்ம விட்டோம்னா அடுத்து பள்ளிவாசல தான் கை வைப்பான், அடுத்தடுத்து பள்ளிவாசல்ல தான் தொடர்ச்சியாக செய்வார்கள். அப்ப என்ன செய்யணும், இதை நம்ம கண்டிக்கத்தான் செய்யணும். முஸ்லீம்கள் ஒரு இடம் என்பதற்காக, ஆனா அது சரி என்பதற்காக இல்லை. அது முழுக்க முழுக்க இது இஸ்லாத்துக்கு எதிரானது, இஸ்லாத்திற்கு விரோதமானது, இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா அவர்களுடைய பார்வை என்பது இது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, இது முஸ்லீம்களுடைய இடமா வச்சிருக்கிறாங்க, இது ஒரு புனித தலமா வச்சிருக்கிறாங்க. அப்ப இதை கோயில் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பொருளையை கிளப்பி விடணும், இது அகழ்வாராய்ச்சிங்கிற பேர்ல நம்ம என்ன செய்யணும், செஞ்சு உள்ளாக்க தோண்டி என்னமா இருக்கு, நம்ம சொல்லி அதை சொல்லி என்ன செஞ்சிடணும், ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும் என்பதற்காகத்தான் இதை செய்கிறார்கள். அதனால இதையும் நம்ம என்ன செய்யணும், கண்டிக்கத்தான் செய்யணும். ஆனா அது சரி என்பதற்காக, நம்முடைய இடத்தை அபகரிக்கிறார்கள் என்பதற்காக, முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை அபகரிக்கிறார்கள் என்பதற்காக இதற்கு இன்றைக்கு நம்ம அனுமதி கொடுத்தமையானால், நமக்கு இஸ்லாத்துக்கு எதிரானதான போயிட்டு போது விட்டமையானால், நாளைக்கு பள்ளிவாசலை தொடர்ச்சியாக கை வைப்பார்கள். ஏற்கனவே ஒரு பள்ளிவாசலை இடிச்சுட்டு என்ன செஞ்சிருக்காங்க, கோயிலை கட்டிவிட்டாங்க. இப்ப இதையும் நம்ம அனுமதிச்சாங்க, அடுத்து தொடர்ச்சியா என்ன செஞ்சிருவாங்க, அந்த மாதிரியான காரியத்தை செய்வார்கள் என்பதற்காக இது எதிர்க்க வேண்டும். ஆனா நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சாரத்தை தர்காக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இறந்து போனவர்கள் இறந்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவர்கள் நம்ம பேசுறதை கேட்க போறது கிடையாது, நம்ம பார்க்க போறது கிடையாது, அவர்களுக்கு நமக்கும் தொடர்பே கிடையாது, அவர்கள் வேறு உலகத்துல இருக்கிறார்கள், நம்ம வேற உலகத்துல இருக்கிறோம் என்பதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி, அந்த மக்களை, அந்த அஜ்மீர் தர்காவுடைய நிர்வாகிகள் அவர்கள் எல்லாம் நாடி நேர்வழியை கொடுத்து விட்டானே, அவர்களே அதை இல்லாமலாக்கி விட்டு அந்த அடக்க ஸ்தலத்தை தோண்டி தூக்கி தூர போட்டுட்டு அங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி விட்டார்களே. ஆனால் அப்படித்தான் நம்ம செய்யணும், அதற்கு உண்டான வேலையை தான் நம்ம செய்யணுமே ஒழிய நம்மளே போய் இடிக்கக்கூடாதுங்கிறோம். இப்ப நம்ம ஏகத்துவத்தை சொல்றோம், இப்ப நம்மளே போய் தர்கால போய் இடிக்கலாமா, இடிக்கக்கூடாது. மக்களுக்கு உண்மையை உணர வைத்து புரிய வைத்து அவர்கள் மூலமாக அந்த ஊரே இனிமே தேவையில்லை, இந்த தலம் நமக்கு இஸ்லாத்துக்கு உள்ளது கிடையாது, இஸ்லாத்துக்கு விரோதமானது, அதனால நம்ம அந்த தலத்தை தூக்கிடுவோம், அங்க வேற ஏதாவது ஒரு மதரசாவோ ஏதாவது ஆக்கி விடுவோம் என்று அவர்களாக உணரக்கூடிய வகையில தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்றோம். இப்ப நம்ம போய் எந்த தர்காவும் இடிச்சது கிடையாது, இடிக்கணும்னு சொல்லக்கூடிய நம்ம இதான் இடிச்சிருக்க மாதிரி இடிக்கல. ஏன் இடிக்கல, அவர்களுக்கு உணர்த்தணும், அது தவறு என்று உணர்ந்து அவர்களாக அதை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனா அந்த RSS போன்ற வகைராக்கள் அவங்க இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம் என்பதற்கு தான் குறிவைக்கிறார்கள் ஒழிய, அதை நம்ம விட்டு கொடுத்தமையானால் அடுத்து என்ன செய்வாங்க, தொடர்ச்சியாக முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் போன்ற இடங்களை எல்லாம் அபகரிப்பார்கள். அதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு, கருத்து.